$1 million பொருக்கு ஜிஎஸ்டி ரீபேட் கொடுப்போம்னு சொல்லி இப்போ வீடுகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ். அப்போ சில பேர் அதை நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வீடு கட்டினா எனக்கு முந்தின அடிச்சு தந்தேன் ஃபாஸ்ட்டாக வீடு கட்டினா ப்ரைஸுகள் ட்ராப் பண்ணுவேன். டியூஸ்டே மார்கானி யூஎஸ் ஒயிட் ஹவுஸுக்கு போகிறாராம் டொனால்ட் ட்ரம்ப்போட நேராக கதைக்கிறதுக்கு. இந்த யூனோ டேரிஃப்ஸ் மட்டுமே கார்பன் டேக்ஸை எலிமினேட் பண்ணால் ஆப்வியஸாக கேஸ் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதால் இப்போ இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸும் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2.5 ஐ திங்க் லிபரல் பார்ட்டி வின் பண்ணதுக்கு காரணம் இந்த 51st ஸ்டேட்டை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தாலும் இன்டர்னல் டேரிஃப்ஸ் அந்த பிரச்சனையிலும் இருக்குது. ஸோ அப்போ எக்கானமியை பூஸ்ட் பண்ணணும். அப்போ ஒன்றில் நீங்கள் மார்க்கானி சொல்லியிருக்கிறார் அண்டர் மார்க்கெட் சீப்பராக வைக்கிறோம். பட் தே ஆர் பிளானிங் டு டூ அ பைப் லைன் அங்கே யூரோப்புக்கு அனுப்புறதுக்கு ஆல்ரெடி பைப் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அதனால் யாராவது மெல்லமாக முட்டினா கார் ஆடுறாங்க லொக் பண்ணிடுங்கோ. ஏன்னா நீங்கள் எட்டி பார்க்கறது கீழால் பின்னால். வணக்கம், welcome back to another episode of the Honest Talk where we talk all things real estate and everything in between. கனவே நீங்கள் எங்களோட வீடியோஸை பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களே இல்லை, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட குறிக்கோள் இந்த வருஷம் முடியக்கிடையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கு நாங்கள் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை பற்றி கதைக்க போகிறோம். மற்றது எலெக்ஷன்ஸ் என்னென்று எக்கானமியும் ரியல் எஸ்டேட்டையும் இம்பேக்ட் பண்ணுமென்னு சொல்லி, மற்றது ஏன் இது போட்டிருக்கிறோம்னு சொல்லியும் கதைக்க போகிறோம். என்ற பிரதர் டிலீபன் ரத்னசிங்கம் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்திருக்கிறார், ஜாயின் பண்ணியிருக்கிறார். வணக்கம் டிலீபன். வணக்கம் தினேஷ். வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த எபிசோட துறங்கக்கு முன்னாடி தினேஷுக்கு ஒரு அவார்டு ஒன்று வருஷம் கிடைச்சது. இவர் வெக்கேஷனில் இருக்கையில் வந்திருந்தது. ரீமேக்ஸ்லேருந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். கங்க்ராட்ஸ் தினேஷ். தேங்க்யூ. இந்த கலெக்ஷனுக்கு வைப்போம். அதான் ரீமேக்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு போன வருஷம் எனக்கு கிடைச்சது. என்னென்னா அது 7 years இருக்கணும் ரீமேக்ஸோட. இந்த வருஷம் 10 வருஷம் ரியல் எஸ்டேட், பட் ரீமேக்ஸோட இந்த வருஷத்தோட 8 வருஷம், பட் 7 years. மற்றது ஒரு சிறந்தமான சேல்ஸ் செய்திருக்கிறேன். ஆனால் நேருக்கு சொல்லுங்க, ஏன் நாங்கள் இந்த அவார்டை லாஸ் வேகஸ் ரீமேக்ஸ் R4 கன்வென்ஷனில் போய் பிக்கப் பண்ண இல்லையாண்டு. நாங்கள் நார்மலாக இது ரீமேக்ஸ் R4க்கு போகிறோம் நாங்கள் எவ்ரி இயர். இந்த டேரிஃப் பிரச்சனை முதல் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தாங்க, ஹோட்டல்லாம் புக் பண்ணி போட்டு கேன்சல் பண்ணினது என்னென்னா இந்த டேரிஃப் ட்ரம்ப்ன்ற பிரச்சனையால் நாங்கள் என்னென்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அமெரிக்கன் எக்கானமிக்கு நாங்கள் காசு கொடுக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அப்போ ஈவன் இப்போது முந்தின நாள் எனக்கு இந்த ஏசி இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு அப்போ அவர் டெக்னீஷியனுக்கு அடிச்சு கேட்கல. அவர் சொன்னார், டிலீவன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கிற பிளான். நான் மேபி 5-10 years டவுன் த ரோட் விற்கிறது தான் பிளான் உண்டு. அப்போ சைனீஸ் பிராண்ட் போட சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இல்லை சைனீஸ் பிராண்ட் வேண்டாம், கெனேடியன் பிராண்டை போடுங்கொண்டு. நெப்போலியன் ஈவன் $200 $300 கூட இருந்தாலும் ஒரு நாங்கள் இஞ்சத்தையில் ஆக்களுக்கு ஒரு வேலை. நெப்போலியன் தேர் பீங் பில்ட் பேரியில் பில்ட் பண்ணி பேரியில். அப்போ என்னென்னா இப்போ எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வேகஸில் இருக்கிற ஆள் சொன்னார். நானும் ஒரு ஆடுகளும் பார்த்தேன்னா அவர் அந்த ஆடுக்கு அனுப்பியிருந்தவர் 32% ஆஃப் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வேகஸுக்கு கேரளாலேருந்து தான் போயிடும். அப்போ நாங்கள் சும்மா சாதாரணமான மனிதர்கள் கேனியன்ஸ் நினைக்கிறதோட நாங்கள் 2-3 சாமான் அவாய்ட் பண்ணி வேண்டாட்டி அல்லது க்ரோசரி கடையில் போய் ஒரு ஆரஞ்சு ஜூஸை அமெரிக்காவிலேருந்து வேண்டாட்டி அங்கே இம்பேக்ட் இல்லையாண்டு இல்லை. மற்றது அமெரிக்காவுக்கு போகிறத தடுத்தால் இந்த டேரிஃபில் அவைக்கு இம்பேக்ட் இருக்காதாண்டு இல்லையான்னு சொல்லி. பட் ஆக்சுவலி என்ன நடந்தாண்டா 32% அமெரிக்கன் டூரிஸ்ட் வேகஸுக்கு போகிறாங்க கேனியன்ஸ்ன்றபடியாக. இப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் கிராண்ட் அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் லே ஆஃப் பண்ணி நானும் பார்த்தேன். எம்ஜிஎம் கிராண்ட் லே ஆஃப் பண்ணது அது பெரிய கசினோ. மற்றது இது நாங்கள் அமெரிக்காவுக்கு கேனடியன்ஸ் தான் இல்லை நாட் ஒன்லி வேகஸ் த்ரூஅவுட் அமெரிக்காவுக்கு மோஸ்ட் விசிட்டர்ஸ். ஃப்ளோரிடால எல்லாம் கனடியன் டூரிஸ்ட்டுக்கு நம்பியே ஒரு பிஸ்னஸ்கள் இருக்குது. $2 billion worth of business. ஸ்னோ பேர்ட்ஸ் அண்டு இங்கே சம்மருக்கு இங்கே போட்டு விண்டருக்கு போகிறாக்களை நம்பி அந்த 10% போனாலே $2 billion எஃபெக்ட் பண்ணுமாம். மற்றது there is 120 million people being employed அங்கே யூஎஸில் just for tourism from Canada. So whether it be real estate agency, இந்த வீடியோ லாக்கல் ஃப்ளோரிடா அதுகளில் பண்ணுறது. ஸோ இட்ஸ் நாட் லைக் இப்போ எங்களுக்கு அமெரிக்கன் மக்களில் விருப்பம் இல்லை, பட் நாங்கள் எங்களோட நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதைத்தான் புது பிரைம் மினிஸ்டர் மார்கானின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு முதல் அமெரிக்கன் மக்களோட எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எங்களோட டீம் கேப்டன் மேத்யூஸ், நீங்கள் மேத்யூஸ் போட்டிருக்கிறீங்க, நான் டவேஸ் போட்டிருக்கிறேன். இந்த லீவ்ஸ் என்னதுக்கு ரீசனுக்கு போட்டிருக்கிறோம் தினேஷ்? ஏன்னா நாங்கள் விபின் ஹாக்கி ஃபேன் ஆல் ஓவர் லைஃப். இப்போ 30 வருஷமாக டொராண்டோ மேப்பிள் லீஃப்ஸ் ஃபேன்ஸ். எங்களோட சித்தப்பா ஒரு அத்தான் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணி விட்டது. அடுத்த நாள் ஐ திங்க் நாங்கள் இங்கே கனடாவுக்கு 1995 அடுத்த நாள் ப்ளூ ஜேஸ் கேமுக்கு போவாங்க. எங்களோட சித்தப்பா கூட்டி கொண்டு போனவர். இப்போ அப்படி ஹாக்கிலேயும் இன்வால்வ். இப்போ லீவ்ஸ் ஜெர்சி ஏன் போட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ 4 ரவுண்டு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்போ போயிருக்கணும். செகண்ட் ரவுண்ட் ஃபோர்ட் அவுடான்னு நாங்கள் விளையாட போகிறோம்.
இப்போ கடைசியாக கெனேடியன் டீம் ஒன்று ஸ்டான்லி கப் வின் பண்ணது 1994 கெனேடியன் மொட்ரியால் கெனேடியன்ஸ் ஹோப்ஃபுல்லி லீவ்ஸ் பிரிங் த கப் பேக் ஹோம். அதான் இந்த வருஷம். ஸோ மற்றது இப்பொழுது எலெக்ஷன் நடந்தது. முதலே சொன்ன மாதிரி மார்க் கார்னியை பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுத்திருக்கணும். ஃபார் த 4th டைம் இன் அ ரோ 4th மேண்டேட் கொடுத்துருக்கணும் லிபரல்ஸுக்கு. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் லீடில் இருந்தது, 25 பாயிண்ட் லீடில் இருந்தது. அப்போ ஜனவரி மூட்டம் மார்க் கார்னி ஜஸ்டின் ட்ரூடோ இருக்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எதிர்பார்த்தவை 244 சீட்ஸ் எடுக்குமென்னு சொல்லி, அதில் 240 சீட்ஸ். இப்போ சூப்பர் மெஜாரிட்டி எடுக்குமெண்டு. இப்போ இந்த டேரிஃப்ஸ் பிரச்சனை வந்துச்சு. இப்போ இந்த ஜஸ்டின் ட்ரூடோ ஸ்டெப் டவுன் பண்ணினார். மார்க் கார்னியை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், மார்க் கார்னி வந்து முதல் 2008, 2009, 2010 அந்த ரிசெஷன் டைம் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் மூட்டம் பேங்க் ஆஃப் கனடா கவர்னராக இருந்தவர் அண்டர் த ஹாப்பர் கவர்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் ஹாப்பர் தான் அவரை பேங்க் ஆஃப் கனடா கவர்னர் ஆக்கினது. அந்த மூட்டம் ஹி டிட் அ கிரேட் ஜாப். ஏன்னா அவர் வந்து ஹி ஹாஸ் அ PhD இன் எக்கனாமிக்ஸ். ஸோ இஸ் அ டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ். ஹார்வர்டுக்கு போயிருக்கிறார், ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிருக்கிறார். மற்றது கோல்ட்மேன் சாக்கில் வேலை செய்திருக்கிறார். ஸோ ஹீ பிரிங்ஸ் அ வெல்த் ஆஃப் எக்கனாமிக் பேக்ரவுண்ட். பேருந்து he did such an amazing job. லண்டனுக்கு 2000 I think 12 or 13 நான் பேங்க்கில் வேலை செய்து கொண்டிருக்க he left to govern the Bank of England. அதான் first time ever a non-British citizen Bank of Englandக்கு கவர்னராக இருந்தது. மார்க் கார்னி is the first person in history to govern 2 central banks. அங்கே பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கு போய் 2 முறை அவர்கிட்ட கான்ட்ராக்டர் ரினியூ பண்ணினவர். இப்போ இந்த 3ஆம் முறை இவரே வந்துட்டார். ஏன்னா அங்கே பிரெக்சிட் லைக் EUலேருந்து ரங்கை போய்க்கும் இவர் சொன்னவர் EUலேருந்து ரங்கினால் இன்னென்ன பிரச்சனைகள் வருமென்னு சொல்லி அந்த பிரச்சனைகளையும் தாண்டி he was able to manage the crisis. இந்த ரங்கைகளை நாங்கள் லண்டனில் நின்றுனாங்க ஒலிம்பிக் டைம். So it was a tough situation, right? So it was a very small marginல தான் EUவை விட்டு போனவர். So Mark Carney, in terms of financial background, great candidate. He has a good resume. He has a good resume. And plus, he's more of a centrist. He's not too left-wing. And he worked on the Harper government. He wants to bring konjam physical responsibility, like a financial responsibility to the government. Right? So, Makkal or minority government, it's a 169 seats எடுத்து கொடுத்துருக்கணும். 172. So it's a very strong minority government. At the same time, the platform வந்து in terms of real estate, it was very similar. மார்க் கார்னி சொல்லியிருக்கிறார் $1 million பொருக்கு GST rebate கொடுப்போம்னு சொல்லி, இப்போ வீடுகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ். மற்றது அப்படின்னா $50,000 சேவிங்ஸ் இருக்குது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயருக்கு புது வீடு வேண்டியக்கு. மற்றது ப்ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதான் புது வீடுகள். மற்றது பேருந்து அங்காலையும் $1 to $1.5 million அந்த ஜிஎஸ்டியில் குறைக்கிறேன்னு சொல்லி. மற்றது வேறு சிமிலர் பாலிசிஸ் அந்த முதல் ஜஸ்டின் ட்ரூடோ லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணினவை கேபிட்டல் கெயின்ஸை ஹைக் பண்ண போகிறோம்னு சொல்லி. அந்த ஹைக்கை 2 பேரும் பியர் பாலியர் கன்சர்வேட்டிவ் ஆப்போசிஷன் லீடர், வெல் நாட் ரியலி லீடர் ஆப்போசிஷன் லீடர் ரைட் நவ், அவர் MP சீட்டை இழந்துட்டார். பட் இனி வந்தாலும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் பாலிசியும் வந்து அந்த கேபிட்டல் கெயின்ஸ் ஹைக்கை நிப்பாட்ட போகிறோம்னு சொல்லி மார்க் கார்னி வந்த உடனே ஜஸ்டின் ட்ரூடோக்கு முன்னாலேயே சொன்னவர் தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஏனென்றால் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அதை குறைச்சி வச்சுருந்தா தான் கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும்னு சொல்லி. அண்ட் முக்கியமாக கன்சூமர் கார்பன் டேக்ஸை அபாலிஷ் பண்ணிட்டேன். இப்போ கார்பன் டேக்ஸை எம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஆப்வியஸாக கேஸ் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதால் இப்போ இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸும் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2.5% லாஸ்ட் டைம் இன்ஃப்ளேஷன் நம்பர் வந்தது. இனி அடுத்த முறை saying that 1.5க்கு வர்றதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. மற்றது இவர் கார்பன் டேக்ஸை கட் பண்ணின டைம் பெர்ஃபெக்ட் டைமிங் ஆகி போயிடுது. ஆயில் ப்ரைஸும் கீழே விழுந்தது. அப்போ டக்குன்னு கேஸ் விலைக்குள்ள ஆக்கள் இன்னும் இது கார்பன் டேக்ஸால் நின்று இல்லை, அது ஆயில் ப்ரைஸும் ஒரே டைமில் விழுந்ததால் கேஸ் ப்ரைஸ் நல்ல லோவாக வந்தது. நீங்கள் 22% கார்பன் டேக்ஸ் எல்லாம் குறைச்சது. அதில் 10 cents அந்த கேஸ் ப்ரைஸும் அதே டைமில் விழுந்தது. ஸோ நான் கேஸ் ப்ரைஸை பெருசாக பார்க்குறேன் இல்லை, நாங்கள் எலக்ட்ரிக் கார் 2 பேரும் வச்சுக்கிறனால. பட் இனி அங்கால என்பிரிட்ஜ் பில், பட் அந்த கார்பன் டேக்ஸ்லேருந்து அந்த ரீபேட் கணக்கு கன்சூமர்ஸுக்கு போகிறது. ஸோ பட் அதாவது இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்ஃப்ளேஷன் என்னென்னு எங்களுக்கு இம்பேக்ட் பண்ணுமெண்டா பணவீக்கம் வந்து பேங்க் அக்கௌண்ட் குறிக்கோள் வந்து 2% வச்சிருக்கிறதுக்கு குறையவும் கூடாது கூடவும் கூடாதுண்டு.
வட்டி வீதம் என்ன நடக்க போகணும்னு தெரியாது. இந்த போன மாதம் ஏப்ரல் 16 ஹோல் பண்ணி வச்சிருந்தேன். ஹோல் பண்ணதுக்கு ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன் என்னதுக்கண்டா பேங்க் கனடாக கொஞ்சம் லைக் ஜஸ்ட் இன் கேஸ் இந்த டேரிஃப் வார் கொஞ்சம் ஆகலம் எஸ்கலேட் பண்ணி நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேக்கில்ல மோஸ்ட் லைக்லி என்ன செய்யணும்டா கட் பண்ண பாய்மினம் ரேட்டை. அதுக்காண்டி தான் சில நேரம் அப்படியே ஃப்ரீ முதல் சொன்னவே லைக் 0.25 சில நேரம் கட் பண்ணுற மாதிரி தான் போன மாதம் போன இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. ஆனால் ஹோல்ட் பண்ணினது அதுக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுண்டு. ரைட். இப்போ இன்றைக்கு மார்க்கானி கதைச்சு ஐ திங்க் ஆட்டோ பார்ட் டேரிஃப்ஸை நிப்பாட்டி இருக்கணும் யூஎஸ். ஸோ இனி வர்ற டியூஸ்டே மார்க்கானி யூஎஸ் ஒயிட் ஹவுஸுக்கு போகிறாராம் டொனால்ட் ட்ரம்ப்போட நேராக கதைக்கிறதுக்கு. இந்த டேரிஃப்ஸ் மட்டும் இல்லை, செக்யூரிட்டி மற்றது அந்த இன்பேலன்சஸ் ரைட் அதுகளை பற்றி கதைக்கிறதுக்கு. ஒன் திங் தட் அவர் இப்போவே சொல்ல முந்தி இருந்தே எல்லாரும் அக்ரீட் லைக் 51st ஸ்டேட் கதை வேண்டாமான்னு சொல்லி. அது ரைட். ஸோ அதெல்லாம் ஐ திங்க் லிபரல் பார்ட்டி வின் பண்ணதே காரணம் இந்த 51st ஸ்டேட்டை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தாலும் போஸ் எல்லாம் லைக் சேஞ்ச் பண்ணி. முக்கியமான காரணம் ஐ திங்க் அந்த பயத்தில். மற்றது ஆல்சோ ஐ திங்க் த லீடர்ஷிப் மார்க்கானி வந்து because of his resume right, exactly. People felt more qualified leader தேவை, especially இப்போத்தில் pressing need for the economy. இன்றைக்கு தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்து நான். ஸோ இப்போ மார்க்கானி வந்து he needs to reunite the country. ஏனென்றால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி showed up really well. 1980s இப்போ 40 வருஷத்துக்கு பிறகு 30 வருஷத்துக்கு வச்சு 1989க்கு பிறகு இதுதான் highest amount of seats and highest amount of votes கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கிடைச்சிருக்கு. அப்போ நாடு வந்து அரவாசியாக பிரிஞ்சிருக்கு இப்போ ரைட். பட் ஆனால் பாலிசி டு பாலிசி என்று பார்த்தீங்களோ மார்க்கானி அண்ட் பியர் புலியர் ஒரே சிமிலர் பாலிசி தான் சொல்லிச்சுனா ரைட். எக்கனாமிக் வைஸ் ரைட். ஐ திங்க் ஹி வாண்ட்ஸ் இப்போ இன்றைக்கு சொல்லியிருக்கிற மார்க்கானி ஹி வாண்ட்ஸ் பி டஃப் ஆன் கிரைம் அண்டு முக்கியமாக இந்த கார் தேஃப்ட்ஸ் ரைட், ஹோம் இன்வேஷன்ஸ் அதுகளுக்கு தாங்கள் டஃப்பாக இருக்க போகிறோம். அது உண்மையாக 100% அக்ரி. ஏனெண்டா இப்போ ஒரு நல்ல கார் ஓடையில் அது ரோட்டில் வச்சே களை எடுக்கிறாங்க. எஸ்பெஷலி பிராம்டன் மிஸ் ஏரியாவில் சிக்னல் லைட்லேயே வந்து மற்றது யாராவது நீங்கள் உங்களுக்கு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பின்னால் வந்து யாராவது மெல்லமாக முட்டினா கார் ஆடுறாங்க லொக் பண்ணிடுங்கோ. ஏன்டா நீங்கள் எட்டி பார்க்கறது கீழால் பின்னால் போய் பார்க்க முன்னும் காரை கலர்ந்து கொண்டு போகிறாங்க. அல்லது உங்களை லைக் கன் பாயிண்டில் ரா பண்ண பார்க்கணும். அதில் மாதிரி வீடுகளுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. கவனமாக இருக்குது. இதுகள் எல்லாம் முந்தி இருக்கையில் some because of the economic problems right. மற்றது ரெண்டாவது வந்து ஆல்சோ இமிக்ரேஷன் ரைட். இன்றைக்கு மார்க்கானி சொல்லியிருக்கிற தான் இமிக்ரேஷனை கட் பண்ண போகிறேன்னு சொல்லி 5% of the பாப்புலேஷனுக்கு தானே இமிக்ரேட். ஸோ தட்ஸ் டெம்பரரி ரெசிடென்ட் ஒர்க்கர்ஸ், டெம்பரரி வீசாஸ், பிஆர் கார்டு ஹோல்டர்ஸ் இல்லாமல் இருக்கிறார்களுக்கு அதை குறைச்சி கொண்டு வர போகிறோம்னு சொல்லி ஈவன் இமிக்ரெண்ட்ஸை கொண்டு வரைக்கையும் தாங்கள் அந்த சிஸ்டத்தை மாற்ற போகிறோம்ண்டு எங்கெங்கே செக்டர்ஸுக்கு வேலை தேவையோ அவைக்கேற்ற மாதிரி குவாலிஃபைடு. அதுதான் வி நீட். என்ன வி டோன்ட் நீட் இமிக்ரெண்ட்ஸ் லைக் இப்போ டாக்டர் தேவையாண்டா டாக்டருக்கு கொண்டு வாங்க, இன்ஜினியர் தேவைண்டா இன்ஜினியர் கொண்டு வாங்க. டிமோட்டில் வேலை செய்கிறது கொண்டு வந்து பிரியோசனம் இல்லை. ஏன்னா அது எங்களோட இப்போ ஸ்டூடெண்ட் ஒர்க்கர்ஸ் லைக் நாங்கள் முந்தி உதவி பாட்காஸ்ட்டில் முந்தி காய்ச்சினாங்க 15 years old நாங்கள் டிமோட்டில் வேலை செஞ்சினாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ லைக் சேல்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கோவிட் மூலம் என்னென்னா எனக்கு எங்களோட கிளையண்ட் ஒரு ஆள் 15 டிமோட்னு வச்சுக்கிறார். அவரோட கதை கேட்க அது அவர்கிட்ட டிமோட் தான் 15 வேலை செய்கிறாங்க. இப்போ அவர் எங்களோட கிளையன்ஸ் லைஃப் இஸ் அ சர்க்கிள் ரைட். 23 years அவர் இப்போ எங்களோட கிளையன்ஸ். ஸோ அவர் சொன்னார் தினேஷ் இந்த 2020, 21, 22 எல்லாம் தான் ஆக்களை ஃபைன் பண்ண இல்லாமல் இருந்தது. ஸோ இட்ஸ் அ ஃபைன் பேலன்சிங் ஆக்ட் right. It's a lot of issues that Markani has to deal with, and one is the affordable housing. Even எங்கட அந்த ஃபைன் பண்ண இல்லாண்டா எங்கட இந்த பழைய வேலையில் தான் ஆர்எம்ஆர்எஃப் கம்பெனி அவை ஒரு மேக்னா மாதிரி சிமிலர் மல்டி மேரேகண்டு அவை எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணிடுவேன். உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போடுறீங்களா இருக்கா நாங்கள் எம்ப்ளாயீஸ் தேடுறோமாண்டு. பட் ஈவன் அந்த வேலை செஞ்சு கொண்டு இருந்த எம்ப்ளாயீஸுக்கு $1,000 கொடுத்தவே ஒரு எம்ப்ளாயி வந்து நின்று 6 months கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு $1,000. அப்போ வேலை வாய்ப்புகள் இருக்குல்ல. நான் இப்போ ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ மார்க்கானி என்ன சொல்கிறேன்னா ஒன்று வந்து தான் அந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் இஷ்யூவை சால்வ் பண்ணணுமாண்டு. அப்போ முதலில் சொன்ன மாதிரி சில பாலிசி சேஞ்சஸ் அந்த ஜிஎஸ்டி ரீபேட் அதிலெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸுக்கு கொடுக்க போயிடும். பட் முக்கியமாக தாங்கள் கூட வீடுகள் கட்டணும்னு சொல்லி அப்போ நீங்கள் இந்த 1940s
இந்த war முடிஞ்ச அப்புறம் World War I World War II முடிஞ்ச பிறகு they went into ஒரு ரேம்ப் பண்ணி கவர்மெண்ட்டே வீடுகள் கட்டி கொடுத்தது. அப்போ ஏஜாக்ஸ் அதுகளில் பார்த்தீங்களா ஸ்கார்போவில் அதிலெல்லாம் குக்கி கர ஹோம்ஸ் அதை ஃபாஸ்ட்டாக ஒரு புத்தகத்தில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோம்ஸ் ரைட் ஃபாஸ்ட்டாக கட்டணும்னு சொல்லி கட்டித்தான் அப்படித்தான் ரேம்ப் அப் பண்ணினவை. அதே மாதிரி ஒரு சிமிலர் கான்செப்டில் ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹோம்ஸ். அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் 20 வீடு கட்டுறீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறீங்களோ 20 வீடு கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லேபர் ரைட் அந்த சைட்டில் வந்து தான் வீடை கட்டுறீங்க ரைட். அப்போ இது வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஹோம்ஸ் ஃபேக்ட்ரி என்வாயன்மெண்ட்டில் கட்டேக்கு உங்களுக்கு வெதர் பிரச்சனை இல்லை ரைட். த்ரூ அவுட் த இயர் 12 months a year கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட் படியாக வெதருக்குள்ள கட்டலாம். மற்றது ஒரு பசல் மாதிரி பீஸாக கொண்டு வந்து இது ஆல்ரெடி தொடங்கி இன்னும் வேறு நாடுகளில் ஈவன் இங்கே கூடி இப்போது ஹவுசிங் ஃப்ரேமிங்கை பார்த்தீங்களோ கூட இப்போ சில பில்டர்ஸ் ஃபேக்ட்ரியில் ஃப்ரேமிங் அடித்து அப்படியே கொண்டு வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணுறது. சேம் திங் இதே டெக்னாலஜி தான் ஐ திங்க் இந்த டென்மார்க்கில் நினைக்கிறோம் பிரிட்ஜ் ஒன்று கட்டிக்கல சிமிலர் கான்செப்டில் செஞ்சு வேறு இடங்களில் செஞ்சு கொண்டு வர்றது. அப்போ அப்படின்னு சொல்லிக்கு உங்களுக்கு 2.5-3 மடங்கு கூட வீடு கட்டக்கூடிய மாதிரி இருக்குமா. மற்றது காஸ்ட்டும் வந்து குறைவாக இருக்கும். பில்டர்ஸுக்கும் இப்போ ஒர்க்கர் கார்ஸ் அதுகள் பில்டர்ஸுக்கும் அந்த டேக்ஸை குறைக்கிற பிளானில் இருக்கிற நினைக்கிறேன் ரைட். ஸோ மற்றது மல்டி யூனிட் கட்டேக்கு ஒரு யூனிட்டுக்கு $40,000 டெவலப்மெண்ட் சார்ஜஸை குறைக்க போயிடுமா ஒரு காண்டோ யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட். அப்போ எவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட்டாக வீடுகள் என்ன எல்லா நினைக்கலாம் வீடு ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸாக கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது, கூடிக்கிறது பெருசாக இல்லை ரைட். ஆனால் அதுக்காண்டி வீடு டிமாண்ட் இல்லையாண்டு இல்லை, எல்லாரும் ஜஸ்ட் வெயிட்டிங். அப்போ தேர் இஸ் அ ஷோர்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா 2030 ஆண்டுக்கு இடையில் ஓவர் $1 million ஹோம்ஸ் ஷோர்டேஜ் இன் ஒன்டாரியோ ரைட். இப்போ எவ்வளோத்துக்கு ஃபாஸ்ட்டாக கட்டிலுமோ கட்டத்தை ட்ரை பண்ணினோமா. அப்போ அதில் வந்து அவை ஒரு புது ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வர போயினேன், கேடா பில்ட் ஹோம் இனிஷியேட்டிவ்னு சொல்லி. அப்போ அது ப்ரைவேட் கம்பெனிஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சேர்ந்து $25 billion இன்வெஸ்ட் பண்ண போயினோம் வீடுகள் ஃபாஸ்ட்டாக கட்டுறதுக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விச் இஸ் அ குட் திங். அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ எங்களோட பாப்புலேஷன் இஸ் ஹை கம்பேர்ட் டு த ஹவுசிங் ஷோர்டேஜ். அப்போ இட்ஸ் அ குட் திங். அப்போ சில பேர் அதை நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக வீடு கட்டினா எனக்கு முந்தின அடிச்சு தானே ஃபாஸ்ட்டாக வீடு கட்டினா ப்ரைஸுகள் ட்ராப் பண்ணுவேன். அப்படின்ட்டு இல்லை, ஏன்னா இன்வென்டரி ஸ்டில் ஷோர்ட். அதை கேட்சப் பண்ணுறதுக்கு மேபி என்னது அப்படி ஃபாஸ்ட்டாக 7-8 years ஹூ நோஸ் எவ்வளோ நாள் எடுக்குமெண்டு. அதுக்குள்ளேயும் பேருந்து பாப்புலேஷன் அப்படியே கூடிக்கொண்டு தான் போகும். பட் அதே டாப்பிக்கில் இருக்கையில் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வீடு விற்கிறேன்டா என்ன நினைக்கிறீங்களா? இப்போ நாங்கள் கணக்கு விற்கிறோம் மார்க்கெட் ப்ரைஸுக்கு வீடுகள் போகுது ரைட். இப்போ நாங்கள் 3 வீடு பிராம்டனில் சேலுக்கு போட்டாங்க. 3 வீட்டுக்கும் ஆஃபர்ஸ் வந்தது. ஆஃபர் இன்றைக்கு கூடி மற்ற இந்த வீல்படாத வீட்டுக்கு கூடி ஆஃபர் வருது. மார்க்கெட்டையும் கூட கொஞ்சம் ஈவன் கடைசியாக லேட்டஸ்ட்டாக வித் 950 இதுக்கு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் $1 million தர்றதுக்கு இருக்கிறேன். பட் இந்த கிளைண்ட் அதான் இப்போ நீங்கள் வீடு சேலுக்கு போட போகிறீங்களா நீங்கள் ஒரு ப்ரைஸை டிசைட் பண்ணணும். ஓகே இந்த ப்ரைஸுக்கு நான் விற்க போகிறேன். ஆனால் அதே விட நீங்கள் 2012 2022 அல்லது 21 ப்ரைஸுக்கு எது பார்த்தீங்களோ கஷ்டம். அதான். ஸோ அப்போ இப்போ ஆக்சுவலி ஈவன் இன்னொரு ஏஜென்ட்டோட கதைக்கு அவர் சொன்னேன் டியூஸ்டேல இருந்துட்டு டேஸ் கொஞ்சம் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் அதுக்காடி இப்போ மார்க்கெட் எனிதிங் என்ன ப்ரைஸ் என்ன எனி டைம் ஆஃப் த இயர் நீங்கள் ரைட் ப்ரைஸிங் வீடு வடிவாக இருந்து ஸ்டேஜிங் எல்லாம் செய்தால் வீடு ஆக்சுவலி வில்படுது தான். அண்ட் ஐ திங்க் இப்போ டேரிஃப்ஸ் அதுகளோட செய்யக்கு இன்னொரு வந்து திஸ் இன்டர்னல் டேரிஃப்ஸ் அந்த பிரச்சனையிலும் இருக்குது. ஸோ அப்போ எக்கானமியை வந்து பூஸ்ட் பண்ணணும். அப்போ ஒன்றில் வந்து நீங்கள் மார்க்கானு சொல்லியிருக்கிறார் எக்ஸ்டர்னல். இப்போ நாங்கள் யூஎஸ்ஐ மட்டும் நம்பி இருக்காமல் யூரோப் இப்போ இவருக்கு ரோல் கனெக்ஷன் இருக்குது. அவர் லண்டனில் இருந்திருக்கிறார், ஜப்பானில் இருந்திருக்கிறார். ஸோ இஸ் ட்ரைங் டு பில்ட் மோர் கனெக்ஷன் வித் இப்போ யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் UK ரைட். அதெல்லாம் சூனாக வரப்போகிறேன்னு சொல்லினோம் ரைட். அதே மாதிரி இன்டர்னல் இப்போ ஆக்களுக்கு விளங்குறையில் ப்ரொவென்ஷியல் இன்டர்னல் ட்ரேட் பேரியர்ஸ் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணணும். அது உண்மைதான் ரைட். அப்போ July 1st இடையில் அந்த ப்ரொவென்ஷியல் ஃபெடரல் இன்டர்னல் ட்ரேட் பேரியர்ஸை ரிமூவ் பண்ண போகிறாராம். உதாரணத்துக்கு ஒரு நர்ஸ் வந்து ஒன்டாரியோவில் படிச்சுட்டு போய் சஸ்கேச்சுவலில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் திருப்பி ரீஎக்ஸாமின் பண்ணணும். அதே மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து வெளி ப்ராவின்ஸில் இருந்து இங்கே விற்கலாம். லைக் ஒன்டாரியோ வைன் என்ன ரீசன் இஸ் எங்கட ஒன்டாரியோவில் இருக்கிற பாயிண்ட்டும் அதே மாதிரி தான் அவங்க யூஎஸ்என் செய்ய பார்க்கிறேன். ஒன்டாரியோ வைன்ஸை விற்கணும்ன்ற அப்போ வேறு ப்ராவின்ஸ்லேருந்து எடுக்க மாட்டோம்.
ஆனால் ஐ திங்க் ஒரு டீம்க்கான எஃபர்ட் தான் போடணும். பட் முக்கியமாக எங்கள்கிட்ட வந்து மார்க்கான சொல்லிக்கிறேன், எங்கள்கிட்ட கணக்கு நேச்சுரல் ரீசோர்ஸஸ் இருக்குது. யுரேனியம், ஓயில், எல்ஜி, கேஸ். ஓயில் ஆல்ரெடி நாங்கள் யூஎஸ்க்கு பே அண்டர் மார்க்கெட் சீப்பராக வைக்கிறோம். பட் தே ஆர் பிளானிங் டு டூ அ பைப் லைன் அங்கே யூரோப்புக்கு அனுப்புறதுக்கு ஆல்ரெடி பைப் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் அங்கே ஸோ வெங்கூவருக்கு அங்கே போயிருக்கு ஒரு பைப் லைன், இந்தியாவில் ஈஸ்ட்டுக்கு ஒரு பைப் லைன் தேவை. அப்போ அதில் என்ன பேரியர்ன்னு சொன்னால், முதல் ஆக்சுவலி ஜஸ்டின் ட்ரூடோ வாஸ் என்வாயர்மெண்டலிஸ்ட், ரைட்? அப்போ அவர் பெருசாக ப்ரிசூவ் பண்ண இல்லை. இப்போ மார்க்கானிக்கு நம்பர் 1 மேண்டேட் வந்து அந்த நேச்சுரல் ரீசோர்ஸஸை நாங்கள் வேறு நாடுகளுக்கு யூஎஸை நம்பி இருக்கலான்னு சொல்லி. ஹோப்ஃபுல்லி குபேக் கவர்மெண்ட் இதுக்கு வேலை செய்யணும்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ குபேக்குகளால் போய்த்தான் அங்கே இப்போ போர்ட்டுக்கு போகணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அல்பர்ட்டாவில் இருந்து பைப்லைன் கொண்டு வந்தால் தான் இந்த ஒரு என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியாக என்வாயன்மெண்டலி கான்சியஸாக இருந்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் வெளியில் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் கட்டாயமாக தேவை. ஏனென்றால் our old relationship with the US is over. Yeah, at least for the next 4 years is over. பட் அவையை நம்பியும் இந்த கேஸை அவையிட்ட கொடுத்து இந்த அவையை திருப்பி எங்கள்கிட்ட விற்கிறது. நாங்கள் ரிஃபைனரிட்ட போய் அவைன்ற ரிஃபைனரி வந்து ஓன்லி இப்போ மோஸ்ட் ஆஃப் எங்களோட கேஸ் ஓயில் அடிப்பினம், ரைட்? மற்றது அல்லாட்டி வெனிசுவேலாட்ட இருந்து வேணும். எங்கட க்ரூட் ஆயில் ரிஃபைன் பண்ணுற இது செய்கிறதுக்கு தான் அவன் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிடுறேன். மற்றது எல்என்ஜி லைக் நேச்சுரல் லிக்விட் நேச்சுரல் கேஸ் வந்து அதையும் வந்து தான் வேறு மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிற இடம். அதுக்கு முதல் சொல்லியிருக்காரு இன்டர்னல். நாங்கள் எப்போவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெக்கேஷன் ஆஃப்கோர்ஸ் நான் இப்போ யூரோப்புக்கு போயிட்டு வந்தேன். பட் நான் மெக்சிகோவுக்கு போகிறேன். இவர் மெக்சிகோ போகிறார். இவர் இப்போ எங்களோட கசன் வெட்டிங்குக்கு டென்மார்க்குக்கு வந்த இப்போ 2 பேரும் சேர்ந்து போனாங்க. பேருந்து ஸ்பெயினுக்கு போனான். ஆனால் இங்கே நாங்கள் உண்மையாக நாங்கள் இங்கே தான் ஒன்றாடி குபேக்கு போயிருக்கிறோம். ஒரு இடம் போயில. நெக்ஸ்ட் டைம் ஐ வாண்ட் நான் இருக்கா வேங்கூவர், ரைட்? எல்லா நியூஃபவுண்ட்லேண்ட், பிஇஐ பேங்க்ஸ் அங்கே போய் எங்கட காசு எங்கட மக்களுக்கே கொடுத்தா நல்லம். ஏனென்றால் வெளிநாட்டுக்கு கொடுக்குறத விட அப்படின்னா ஸ்பெஷலி இப்போத்தைய சுச்சுவேஷனில் நாங்கள் லோக்கல் பிஸ்னஸ்களுக்கு கட்டாயமாக சப்போர்ட் பண்ணி. ஈவன் லைக் அக்டோபர் டைம் அந்த கலர் சேஞ்ச் ஃபால் டைம் என் ஃப்ரெண்டோட பஸ் வச்சுக்கிறார். சொல்லுவார் அந்த ஹோல் பிளேனே சைனாலேருந்து வருமாம். அப்படியே புக் பண்ணி ஒரு 3-4 கோச் பஸ்ஸில் இந்த ட்ரைவ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் போய் இந்த கலர் சேஞ்சை பார்க்குறதுக்கு. ஆல்பர்ட்டாவில் இந்த லேக் லூயிஸ், அங்கே ராக்கி மவுண்டன்ஸ், பேன்ஃப் இருக்குது, நேஷனல் பார்க்ஸ், ஸோ மெனி லாப்ஸ்டர்ஸ் சம்மர் டைமில். அப்போ நாங்கள் எவ்வளோத்துக்கு ட்ரை பண்ணி லோக்கல் ஸோ எங்களோட லோக்கல் டூரிசம் சப்போர்ட் பண்ணணும், லோக்கல் பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணணும், மேட் இன் கேனடா ப்ராடக்ட்டுக்கு நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த விஷயத்தில் எல்லாருலேயும் அது நாங்கள் குற்றம் செய்கிறது தான். மற்றது மிடில் கிளாஸ் இன்கம் டேக்ஸ் கட் பண்ண போயினோம். அது 2 பார்ட்டிஸும் சொல்லியிருக்கிறோம். ஸோ 50,000 ஸோ இப்போ மார்க்கானி வந்து 12% மிடில் இன்கம் டேக்ஸை கட் பண்ண போகிறாராம். அப்போ அப்படின்னு சொல்லிக்க கவர்மெண்ட் வந்து சேவ் பண்ணும். பட் அட் த சேம் டைம் இன்னும் இதில் கவனமாக இருக்குன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ் ட்ரஸ்ட் யூகே பிரைம் மினிஸ்டர், அவள் வந்து ஒரு டிஸ்கிரேஸ் பிரைம் மினிஸ்டர். 49 நாள் தான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தா. அவள் வந்து ஒரு வீடியோ மார்க்கானியை பற்றி போட்டவா. ஆனால் அவள் வந்து 49 அவள் செய்த பிரச்சனையில் மார்க்கானி தான் இப்போ இந்த சால்வ் பண்ணினவர். கவர்னராக இருந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் அவள் என்ன செய்தவாண்ட கணக்கை டேக்ஸில் கட் பண்ணிவிட்டு சர்வீஸ்லையும் கட் பண்ணிக்க, மற்றது கவர்மெண்ட் ஸ்டாஃபிங் அதுகளை கட் பண்ணிக்க. இப்போ இந்த ஆல்மோஸ்ட் யூகேயை பேங்க்ரப்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுது வித்தின் 45 days, 49 days. அப்போ அதெல்லாம் ஒரு someone that has the experience like Markani should be in charge of the economy. அப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுக்கு உண்மையாக நாங்கள் we should support him. அப்போ அவர் சொல்லிட்டு இருக்கிறார் ஸ்டில் தான் அந்த $10 டே கேர் அதுகளை வச்சிருப்பேன் என்று சொல்லி. அதே மாதிரி டென்டல் கேர். இப்போ நாங்கள் எல்லாம் சின்ன வயதில் எங்கள் அப்பா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்றபடியாக எங்களுக்கு டென்டலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல, ரைட்? அப்போ நாங்கள் வளர்ந்தாலும் எங்களுடைய லைக் வர்ற மக்களையும் நாங்கள் பார்க்கணும். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் டென்டலில் வந்து இன்னும் ஒரு 8 million பீப்புளுக்கு தான் எலிஜிபிள் ஆக்க போகிறேன்னு சொல்லி. ஸோ விச் இஸ் குட். லைக் அந்த சின்ன சின்ன சர்வீஸ்களை கட் பண்ணாமல் எங்கெங்கே தான் ஆட்டோமேட் பண்ணி கவர்மெண்ட்டை வந்து புக்ஸை வந்து தான் 2027 ஆண்டுக்கு இடையில் 3 years 3 வருஷம் ஸோ 2028 ஆண்டுக்கு இடையில் தான் பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி மற்றது ஸோ அப்போ அதில் என்னென்று தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்படி பேலன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி. இப்போ இந்த இன்னொரு ஸோ தட்ஸ் த எலெக்ஷன், ரைட்? ஸோ எலெக்ஷன் இஸ் டன் நவ், ரைட்? ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆல் ரீயூனைட்.
right, and focus பண்ணி right, support the government, right, keep them accountable, because minority government endavariya they'll have to work with the bloc ellati NDP oda work பண்ணித்தான் to pass bills, or conservatives, right. So for example இப்போ oil energy related bill என்று சொன்னா conservative ஒரு 3 vote தான் அவைக்கு தேவை, they would support it, right. So I think we're in for some tough time. அவர் அதான் சொல்லிருக்க elbows up. But I think long term-க்கு இந்த டேரிஃப் பிரச்சனை இது இல்லாமல் ஒரு வெயிக்கின் ஒரு எழுப்பின மாதிரி, ரைட். ஏன்னா இட்ஸ் லைக் யூஎஸ்ஐ நம்பி இருக்கக்கூடாது, யூஎஸ்ஐ நம்பி இருந்தபடியா, ரைட், இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம், ரைட். ஸோ அப்போ இனி வந்து ஈவன் அது நான் ஐ திங்க் நாட் ஓன்லி இப்போ கனடா, கணக்கு யூரோப், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து எல்லாரும் தான் சேம் திங். யூரோப் லைக் யூஎஸ்ஐ நம்பி ஜெர்மனி, யூஎஸ்ஐ நம்பி ஸ்பெஷலி ஃபார் டிஃபென்ஸ் பட்ஜெட் எல்லாம் அதை கொஞ்சம் ஈவன் டென்மார்க் கூடிய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை லைக் யூஸ்லி ஜிடிபி இந்த 2% அந்த ஜிடிபி டிஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணணும், நேரோ யூஸ் பண்ணணும், ஆனால் யூஸ் பண்ணே இல்லை. ஆனால் இனி தேர் ஆல் ரேம்பிங் அப், ரைட். மற்றது டைவர்சிஃபை பண்ணணும் எங்களோட ட்ரேடை. அதில் மற்றது நாங்களே இந்த 42 மில்லியன் பீப்புள் இருக்கிறோம், எங்களோட உள்நாட்டுக்குள்ளேயே நாங்கள் சப்போர்ட் பண்ணினா ஐ திங்க் வி ஷுட் பி ஓகே. ஸோ இன்னொரு ஜஸ்ட் ஆஃப் டாபிக். ஸோ எலெக்ஷனை பற்றி கதைச்சி முடிச்சாச்சு. ஒரு ஆள் கேட்டவே அந்த வந்து ரெண்ட் கண்ட்ரோல் என்னென்று வேலை செய்கிறேன்ட்டு. அப்போ ஆக்கள் நினைக்கிறது ஓகே, இப்போ நாங்கள் வீடை வாடகை கொடுத்துருக்குறோம் என்ன சொல்லிக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் வந்து $2,000 வாடகை கொடுத்துருக்குறேன்டா நாங்கள் திடீரெண்டு $500 கூட்டலாம்னு சொல்லி அப்படி கூட்டலாம், ரைட். ஸோ அதில் வந்து நீங்கள் November 18, 2018 பிறகு கட்டின வீடு என்றால், அல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்கியூபை பண்ணின வீடு என்றால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டும் கூட்டலாம். அல்லாட்டி நீங்கள் ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் எடுக்கணும், ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், ஓர் த கைட்லைன்ஸ் வந்து ஒன்றாரிய கவர்மெண்ட் தான் அதை ரிலீஸ் பண்ணுறது. இந்த வருஷத்தான் கைட்லைன்ஸ் வந்து 2.5%. ஸோ ப்ளீஸ் நீங்கள் உங்களோட வீடுகள் இவந்தோ நீங்கள் 3-4 இயர்ஸுக்கு ரெண்ட் கூட்டாட்டியும் அன்லஸ் உங்களுக்கு மேஜர் ஒர்க் நடந்திருக்கு அல்லது ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துருக்கிறீங்கண்டா ஓகே. அல்லது இப்போ டெனண்ட்லேருந்து லைக் தேர் மியூச்சுவலி எக்ரி பண்ணி இப்போ எங்கள்ட டெனண்டோட நான் கணக்கு வருஷமாக கூட்டே இல்லை பேருந்து நாங்கள் ஆல் அவசரம் எவ்வளோ அடிச்சது $500 எவ்வளோ 2017 கூட்டே இல்லை. அப்போ நாங்கள் கூட்டியக்கில் நாங்கள் அவைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, இவ்வளோ வேகமாக இவ கூட்டையில். யூஸ்லி உண்மையாக நாங்கள் ஒரு 4 நேசம் ஒரு மிஸ்டேக், நல்ல டெனன்ஸை ஃபைன் பண்ணினா நாங்கள் கூட்டுறையில் அப்படியே விட்டு வர்றது, விச் இஸ் அ பேட் திங். ஏனெண்டா ஒரு வருஷம் இன்ஃப்ளேஷனோட அப்படியே கூட்டி கொண்டு போனால் அவைக்கும் பெரிய இதாக இருக்காது. பேருந்து அவ இப்போ என்ன பிரச்சனைட்டா அவன் மூவ் அவுட் பண்ண சொல்லிக்கலையே மூவ் அவுட் பண்ண வேணும், அந்த ப்ரைஸுக்கு எடுக்கல அது வீடுகள். அப்போ யூஸ்லி ஒரு கூடுதல் டெனன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவினோம். இப்போ லைக் நீங்கள் இப்போ கணவரசமாக கூட்டாட்டி நான் எந்த மெட்ட டெனட்டுக்கும் அப்படி தான் 2 இயர்ஸ் கூட்டையில் நான் சொன்னேன் பிரதர், லைக் 2 இயர்ஸ் தான் நான் கூட்டையில், பட் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கூட்டிட்டு இப்போ நீ கூட்டணுமெண்டக்கில் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவர். அதான். ஸோ தட்ஸ் அது வந்து முக்கியமான விஷயம். எந்த ஆட்கள் அதை பற்றி மறக்கிறது. மற்றது இன்னொன்று லைக் நீங்கள் முதலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஜஸ்ட் பி கேர்ஃபுல் லைக் வாடகைக்கு கொடுக்க. மற்றது இப்போ என்ன நடக்குதுன்னா கணபேட்டு அந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகள் க்ளோஸ் பண்ணப்படுகுது. அப்போ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு க்ளோஸ் பண்ணிக்க ஒன்றில் அப்ரைசல் வேல்யூ குறைஞ்சி வருது. சில பேர் சொல்லினோம் எனக்கு அடித்து கையை விட போகிறோம், நாங்கள் கை விட்டுட்டோம்னு சொல்லி. தட்ஸ் நாட் அ குட் ஐடியா. தினேஷ் ஒரு 1 வீக் இல்லை ஃபார்வர்ட் பண்ணிவிட்டார். ஒரு எவ்ரி அதர் பர்சன் ஒரு ஒன்ஸ் லைக் ஒரு நான் வெக்கேஷன் இவருக்கு அதே தான் காண்டோ, ஸ்பெஷலி கண்ண பேர் காண்டோவில் தான் ஸ்டக் ஆகிட்டேன். ஆனால் பெரிய பில்டர்ஸ் தே வில் கம் ஆஃப்டர் யூ. ப்ரைமரி ரெசிடென்ஸுக்கு பேருந்து லீன் போடுவீங்க உங்களோட பேருக்கு பேருந்து நீங்கள் இப்போ இல்லை விற்கல பிரச்சனை வேறு. ஸோ அதுக்கு ஒரு ஆள் எனக்கு கால் பண்ணினவே தங்களோட மோகேஜ் ஏஜென்ட் கேட்டுட்டு ஒரு ரெசல்யூஷனும் எடுக்காமல் மியூச்சுவல் ரிலீஸ் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு லோயர்ட்டுக்கு இந்த கடிதம் வந்திருக்கு ரெஜிஸ்டர்ட் மெயிலில். இவர் ரெஜிஸ்டர்ட் மெயிலை பார்க்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்படி இல்லை, அவைக்கு ப்ரூஃப் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் மெயில் அனுப்பியிருந்தால் சரி இந்த ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தால் அங்கே கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு இவருக்கு இந்த $250,000 கட்ட சொல்லி அல்லாட்டி மோஸ்ட் லைக்லி லீன் போடுவினமெண்டு அப்படித்தான். ஸோ நீங்கள் பில்டர் ஒன்றுமே சொல்ல இல்லைன்னு சொன்னால் அதில் மட்டும் இல்லை பில்டர் வந்து இன்னொரு ஆக்களுக்கு அந்த வீடை வித்துட்டுனேன். ஸோ அப்படி ஒரு பிரச்சனை வரைக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்ணுங்க. ஸோ அப்போ 2-3 சொல்யூஷன் இருக்குது. ஒன்று வந்து வெண்டர் டேக் பேக்குன்னு இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களால் க்ளோஸ் பண்ணிடலாது பில்டரே உங்களுக்கு மிச்ச காசை தருவீங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு தருவீங்க. எனக்கு ஒரு சுச்சுவேஷனில் நான் இப்போ வீடு பண்ணதில் அதை கேட்டவே 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ட்ரிபியூரும்
வெண்ட் டே பேக் 1 இயருக்கு. சில பேர் சில பில்டர்ஸ் 2.9% எல்லாம் மோகஜியை கொடுத்துருக்கீங்கன்னா 3 இயர்ஸுக்கு. எனக்கு தெரிஞ்ச பில்டர் பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னவர். பட் அப்படி கொடுத்துருக்கிறோம். ஏன்னா அவைக்கு இதில் ரேதர் வீடை க்ளோஸ் பண்ணுறதையும் வாக்அவே பண்ணுறதையும் விட கோ த்ரூ த ப்ராசஸ், ரைட்? ஏன்னா நீங்கள் வந்து இட்ஸ் பைண்டிங் கான்ட்ராக்ட், ரைட்? நீங்கள் காசை கொடுத்துட்டீங்க, இட்ஸ் பைண்டிங் கான்ட்ராக்ட். ஸோ அதுலேருந்து வெளியேறன்னு சொன்னால் கஷ்டம். அன்லஸ் சில பேர் டெபாசிட்டை ஃபோர்ஃபிட் பண்ணியிருக்கிறோம். முந்தி இப்போ ஃபோர்ஃபிட் பண்ணினாலும் அவை ஒரு நட்டத்துக்கு அதையும் விட நட்டத்துக்கு வித்துச்சினமோ திருப்பி தேவ் கம் ஆஃப்டர். எக்ஸாக்ட்லி. பட் இது there's very rare கேஸில், ரைட், appraisal வேல்யூ இப்போ வீட்டின் மதிப்பு $1 million வீடு வேணுங்கள், மதிப்பு வந்து 800,000 தான் வந்தேன்டா வெரி ரேர் கேஸில் சில இடம் பில்டர்ஸ் வந்து அந்த $200,000 குறைச்சி விட்டுருக்கணும். It's hard. Yeah, I've seen maybe smaller builders செஞ்சிருக்கீங்கன்னா பெரிய builders they're already வீட்டு எக்ஸ்பென்சிவ் கூடிட்டு. இப்போ நாங்கள் நினைக்கிறது வீட்டு ப்ரைஸ் இப்போ பீக்கில் இருந்து குறைஞ்சிருக்கு. மற்றது பில்டர்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் 10-15% கூட்டித்தான் வீடை வைக்கணும். இப்போ இன்றைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 1 million சொன்னால் அவன் வந்து எதிர்பார்ப்பு ஓகே இதுகளுக்கு ஓல்டர் ஹோம்ஸ் எங்களோட பில்டிங் காஸ்ட் இந்த கரண்ட் டைம் வந்து கூடி இருக்கு. மற்றது ப்ரொஜெக்ஷன் வந்து முந்தி பார்த்தீங்களோ வீடு க்ளோஸ் பண்ணக்கு முன்னே $300,000 கூடி இருக்கு. அப்போவே அந்த கொஞ்சம் ப்ரைஸை ப்ரீமியத்திலாம் விற்றதை. அதே மாதிரி லைக் ஈவன் இப்போ ரீசேலரோட கம்பேர் பண்ணிக்கல ப்ரீமியம் தான் பே பண்ணிங்க பில்டர்கிட்ட. ஒரு ஆள் எனக்கு அடிச்சு கேட்டது, இப்போ வந்து கவர்மெண்ட் இப்படி பில்டர்ஸுக்கு டேக்ஸ் பிரேக்கில் எல்லாம் கொடுத்தா வீடு ப்ரைஸ் குறையும் தானே. நான் சொன்னால் அப்படி வேலை செய்யாது. நீங்கள் இப்போ 2020 இந்த ப்ரைஸுக்கு குறைஞ்சி வரமாட்டேன். அது பில்டிங் காஸ்ட் மெட்டீரியல் லேபர் கூடிட்டுது 2020 கோவிட்டுக்கு முதல்லேருந்து. அது மட்டும் கவர்மெண்ட் ஃபீஸும் கூடிட்டு பெர்மிட் காஸ்ட் அதுகளை தான் கொஞ்சம் குறைச்சாலும் வீடுன்ற ப்ரைஸ் பில்டர் லைக் அவற்றை நினைப்பு என்னென்னா இப்போ பில்டர் அதை வீடுன்ற ப்ரைஸை குறைச்சி கன்சூமர்ஸுக்கு கொடுப்பாங்க. அப்போ வீடுகள் குறைய போதுண்டு. பில்டர் எங்கே ப்ராஃபிட் எடுப்போம்னு தான் இருப்பினும் மேபி ஒரு சொட்டு கொடுப்பினம் இல்லாட்டி ப்ரைஸில் கூட்டுறதை கொஞ்சம் குறைப்பினமே தவிர ஐ திங்க் இப்போத்தில் விட்ட லாஸுகளை பிடிப்போம்னு தான் பார்ப்பினோம் பில்டர்ஸ். வேறு என்ன அது பற்றி கதைக்க போகிறீங்களா? இப்போ கரண்ட் ப்ரெஸிங் நீட்ஸ் வந்து அந்த டேரிஃப் தான். இல்லை நாங்கள் சின்ன சின்ன இதுகள் அஃபெக்ட் பண்ணும். க்ரோசரி கடைக்குள்ள போய்க்கல சில பேர் ஒரு 1 வீக் செஞ்சு கொண்டிருந்தே சில பேர் மறந்துடுவினோம். அதே கண்டினியூ பண்ணுங்க. மேட் இன் கேனடா. இப்போ கணக்கடங்களில் காஸ்கோவுக்கு போனால் என்ன எங்கே போனாலும் மேட் இன் கேனடான்னு ஸ்டிக்கரே ஒட்டி வச்சுக்கிறாங்க. அதுகளை ஈவன் இஃப் இட்ஸ் $1 more ப்ளீஸ் பை இட். பட் there's a difference between made in Canada மற்றும் package in Canada. ப்ராடக்ட் Canada. மேட் இன் கேனடான்னு சொன்னதுக்கு 50% என்னவோ ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கெனடியன் மெட்டீரியல் இப்போ கேனடாவில் இது செய்திருக்கணும்னு சொல்லி ப்ராடக்ட் ஆஃப் கேனடான்னு சொன்னால் 98% ரா மெட்டீரியல், பேக்கேஜிங், பிரிண்டிங், லேபிளிங் எல்லாம் வந்து 98% கேனடாவில் செய்திருக்கணும்னு சொல்லி, ரைட்? ஸோ ஆனால் இப்படியோ ரெண்டும் நல்லந்தான், ரைட்? ஸோ ட்ரை டு சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸஸ். மற்றது சின்ன சின்ன ஃபார்ம் இப்போ இனி சம்மர் வந்துட்டுது, சம்மர் வரப்போகுது ஹோப்ஃபுல்லி, ரைட்? ஸோ அப்போ நீங்கள் அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அதுகளுக்கு போய் இவங்க கொஞ்சம் காசு கூடன்னு சொன்னாலும் எங்களுக்கு எங்களோட லோக்கல் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணிக்க காசு வந்து அப்படியே இருக்குது, ரைட்? மற்றது இன்னொன்று நாங்கள் எல்லாரும் இப்போ நான் கூடி காசு கொண்டு திரிகிறே இல்லை. ஐநோ இவர் காசு கொண்டு திரிவார், அது கட்டி வர போய் என்னென்னா நான் நோமலி லைக் வாலெட் நானும் இப்போ குறைவாக நான் இப்போ ஜஸ்ட் இன் கேஸ் நான் ஓவேஸ் கொஞ்சமாக அதை $100 ஆத காருக்குள்ள இங்கேங்கன்னு ஜஸ்ட் இன் கேஸ் எமர்ஜென்சிக்கு என்ன அதை வேண்டாம் இன்டர்நெட் இல்லாட்டி என்ன செய்கிறது. அதை ஏன் அதை சொல்கிறேன்டா நாங்கள் கார்டில் செலவழிக்காம் அவன் இந்த காசுன்ற பெறுமதி வந்து குறைஞ்சு கொண்டு போகுமாம். என்ன இப்போ நீங்கள் $100 சொல்லியிருக்க அந்த $100 அந்த லோக்கல் எக்கானமிக்கில் இருக்க ஒவ்வொருக்காம் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணிக்க அந்த பிஸ்னஸ் வந்து 3% பே பண்ணினா. அதானே ஸ்மால் பிஸ்னஸ்களுக்கு போய்க்க கேஷாக கொண்டு போய் கொடுத்தால் அவை $100 தான் அவைக்கு போகும். ஸ்பெஷலி இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்க்கல டிப்ஸ் கொடுக்கல காசாக கொடுக்கணும். ஏன்னா யூஸ்லி அதில் அமர்த்துவீங்க, ரைட்? 15% 20% காசாக கொடுக்கல அந்த டிப் ஃபுல்லாக அந்த வெயிட்டர்ஸுக்கும் அவன் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபுக்கு போகும். இதில் அதுலேருந்து 3% அவருக்கு தான் போகும். அதான். ஸோ என்ன அதில் வீசா மாஸ்டர் கார்டு அவை உழைச்சி கொண்டு போயிடும். ஸோ அப்போ சின்ன சின்ன பிஸ்னஸுக்கு போய்க்க பெரிய அமௌண்ட் இல்லாட்டி ஐ திங்க் இஸ் பெட்டர். அப்படி என்றால் இப்போ ஒரு $100 ஒரு லோக்கல் பிஸ்னஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அவைக்கு $97 தான் போகும் வீசா கார்டில் போனீங்களா, அல்லது அதை எம்பட சில ஃபீஸ் கூடவாக இருக்கும். ஆனால் நீங்கள் காசாக கொடுக்க ஈவன் இன்ட்ராக்ட் வந்து சீப்பர். அதே மாதிரி தான் நீங்கள் லைக் ஒரு ஊபரில் ஓட பண்ணிக்கல இப்போ இட்ஸ் க்ளோஸ் பை அங்கே போய் வேண்டுங்க.
என்னோட ஊபரில் ஓட போனீங்களா ஊபர் வந்து ஐ திங்க் ஐம் நாட் ஷூர் 15-20% அண்ணாட ஊபர் வந்து அதே விட கூட நினைக்கிறேன் 30% மறந்துட்டேன். பட் there's a huge number வந்து ஊபர் எடுத்துருவீங்க ப்ராஃபிட்டுக்கு. அப்போ அந்த கடை ஓனர் இப்போ ஒரு பீஸா கடை ஒன்றுனாலும் அது லூசிங் தேட். இப்போ கிட்டே இருக்குன்னா அல்லது அவைக்கு அடித்து டெலிவரி பண்ணுங்க அல்லது போய் பேக்கப் பண்ணுங்க. அதான் if you can. that's a good point, right? மற்றது இன்னொன்று லைக் இப்போ நீங்கள் லைக் ஐ நோ இப்போ எங்களோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா எங்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதில் பார்த்தா நாங்கள் வந்து தமிழ் பிஸ்னஸ்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா செய்கிறீங்கன்னு சொன்னால் பாட்காஸ்ட்டில் வர போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக எங்களை ரீச் அவுட் பண்ணலாம் 416-830-3033 இல்லாட்டி எனக்கு இமெயில் பண்ணுங்கள் info@honestrealtors.ca. ஏன்னா நாங்கள் வேறு ப்ரொஃபஷனல்ஸை ஒவ்வொரு கிழமையும் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் பின் கோயிங் really well and வந்தாக்கள்னு சொல்லினவே they've gotten really good feedback என்று சொல்லி. ஸோ எங்கே போனாலும் அதை இப்போ இன்றைக்கு அப்பா கடையை கூட்டி கொண்டு போனான். இந்த யாழ் சந்தைக்கு முன்னால் நின்று ஒரு ஆள் வந்து தம்பி நல்லா செய்கிறீங்க, நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, நல்ல கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் குட் டு ஹியர் குட் ஃபீட்பேக்ஸ் பிகாஸ் இந்த பாட்காஸ்ட் செய்கிறதுக்கு இட் டேக்ஸ் மேன் பவர், லாட் ஆஃப் டைம். இதோட நிஸ்ராவா கேமராவுக்கு முன்னால் வர மாட்டா, அவள் தான் நீங்கள் எடிட்டிங் எல்லாம் செய்கிறது. இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 8 hours to 12 hours ஃபார் ஒன் பாட்காஸ்ட் செய்கிறதுக்கு அவாக்கு. நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் செய்ய பட் வி வாண்ட் கிவ் பேக் டு த கம்யூனிட்டி, ரைட்? மற்றது ஆடியன்ஸுக்கும் வெரி லைக் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஒரு பொது அறிவை கொடுக்கறதுக்கு தான் பாட்காஸ்ட் வாங்கிருங்க. ஸோ உங்களுக்கு யாராவது ஒரு குட் கேண்டிடேட் இருந்தால் பை ஆல் மீன்ஸ் எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். நான் பார்க்குறது கணக்கு ரிவ்யூஸ் இருக்கா. மோஸ்ட் ஆஃப் த கெஸ்ட் வந்து நாங்கள் ஒன் ஒர்க் பண்ணி நாட்களில் தான் இப்போ கூப்பிட்டுருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு பர்சனலியாக தெரிஞ்சபடியாக மற்றது பீப்புள் உண்மையாக நல்ல ஆக்கள் இருக்கு எங்களோட ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கான பேர் கேமரா பண்ணிட்டு பயத்தில் வர்ற இல்லை. ஈவன் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வார சாஃப்ட்வேர் சிஸ்டம் செய்கிற ஒரு ஆல்கா வாரண்டு. பட் அவர் கேமராக்கு முன்னால் வர மாட்டார். ஆனால் இஸ் ஒர்க் இஸ் அமேசிங். கூகுள் ரிவ்யூ லைக் இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் சாஃப்ட்னர் மற்றது இந்த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம் எனிதிங் டு இப்போ தண்ணி பற்றி என்று சொன்னால் நீங்கள் அவருக்கு கால் பண்ணலாம். நாங்கள் அவர்கிட்ட இன்ஃபர்மேஷனை போட்டு விடுறோம் alka.ca என்று சொல்லி. அவரை இப்போ நாங்கள் அவரை இப்போ 7-8-10 இயர்ஸாக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கிளைண்ட்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுற நாங்கள் ஈவன் எங்களோட வெப்சைட்டில் கூடி honestrealtors.ca/preferred partners போனீங்களோ அங்கே கணக்கு ட்ரேட்ஸ், மோர்கேஜ் ஏஜென்ட், லோயர்ஸ், விண்டோ கவர்ஸ், எவ்ரிதிங் கிளீனர்ஸ்லேருந்து எல்லாரும் இருக்கணும். நாங்கள் பர்சனலாக ஒர்க் பண்ண ஆகல், ரைட்? ஸோ ஐ திங்க் இதில் வந்து நாங்கள் என்ன முக்கியமாக சப்போர்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ், support local businesses, right? Support Canadian businesses, right? So other than well said, right? Thank you. I know Dilipan வந்து vacation போகிற திருப்பி ஸோ அப்போ அதுக்கு முதல் ரஷ் பண்ணி போனது பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு நீங்கள் லீஸ் வேணும்னு சொன்னால் go leaves go. Hopefully this is the year. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த சண்டே இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. go leaves go. Go leaves go.